நாங்க காடிவாடியில ஓலா ரோட்ஸ்டர் எக்ஸ் 4.5 கிலோவாட் ஹவர் வேரியண்ட் வந்து பர்சனலாக பர்ச்சேஸ் பண்ணோம். எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, காடிவாடி யூடியூப் சேனல் 1 மில்லியன் ரீச் ஆனதுக்கு கிவ் அவே இந்த பைக்கு. ஸோ இந்த பைக்கில் ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா, கிளைம்டு டாப் ஸ்பீட் வந்து 125 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர். இதோட ப்ரைஸ் வந்து 1,25,000 எக்ஸ் ஷோரூமு. ஸோ ஆன் பேப்பர் வந்து ரொம்ப நல்ல டீல். ஏன்னா இதோட கிளைம் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 252 கிலோமீட்டர்ஸ் சிங்கிள் சார்ஜ்க்கு. ஸோ ஆன் பேப்பர் பர்ஃபெக்ட் நான் சொல்லுவேன். பட் ரியாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ ஓடோவில் வந்து பார்த்திங்கன்னா 32 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட்வே வந்து நம்ம இந்த வண்டியோட ரேஞ்ச் டெஸ்ட்டுக்கு வந்து போயிடலாம் 100 to 0. ஸோ ஸ்டைலிங் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு ஃபியூச்சரிஸ்டிக்காக ஒரு மாடர்னான மினிமலிஸ்டிக் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் நைஸ். அக்ராஸ் ரோட்ஸ்டர் எக்ஸ் ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டைலிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ப்ரைஸஸ் வந்து 1 லட்சத்துலேருந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 2 லட்சம் கிட்ட வருது. ஏன்னா ஈவன் 9.1 கிலோவாட் ஹவர் பேட்டரி பேக் கூட இந்த வண்டியில் ஆஃபர் பண்ணுறாங்க. பட் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு பெருசாக இருக்குது. அதே மாதிரி 2.5 கிலோவாட் ஹவர், 3.5 கிலோவாட் ஹவர், 4.5 கிலோவாட் ஹவர் 3 பேட்டரி பேக்ஸ்லையும் இந்த ரோட்ஸ்டர் எக்ஸோ ஆஃபர் பண்ணுறாங்க. எக்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், 4.5 அப்புறம் 9.1 கிலோவாட் ஹவரும் அதில் இருக்குது. ஸோ நிறைய சாய்ஸஸ் வந்து கொடுக்குறாங்க. பட் ரியாலிட்டி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபீச்சர்ஸ் படி நம்ம ஃபஸ்ட் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. மூவ் OS 5 சாஃப்ட்வேர் இருக்குது, ஜியோ ஃபென்சிங் கொடுத்துருக்காங்க, க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, ரிவர்ஸ் மோட் இருக்குது, பிரேக் பை டெக்னாலஜி இருக்குது. ஸோ பிரேக் பை டெக்னாலஜி இருக்கிறதுனால எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை யூஸ் பண்ணி பிரேக்கிங் நடக்கிறதுனால அவங்களுக்கு பிரேக்கிங் வந்து ப்ரிசைஸாக இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து வண்டியோட சேஃப்டியும் வந்து அதிகப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் லைக் ரொம்ப ஸ்லிம்மான ப்ரொஃபைல், பேட்டரி வந்து காலுக்கு கீழே இருக்கிறதுனால நல்ல லோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி பொசிஷனிங் இருந்தாலும் வண்டி ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிறதுனால லைக் நல்ல பிரேக்கிங் இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதை வந்து அந்த பிரேக் பை வயர் டெக்னாலஜி வந்து இன்ஷூர் பண்ணுது. பட் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்லிம்மான ப்ரொஃபைல் சில மோட்டர் சைக்கிள்ஸ், ட்ரெடிஷ்னல் மோட்டர் சைக்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிம்மான ப்ரொஃபைல் இருந்தாலும் வந்து ஓவரால் எர்கனாமிக்ஸ் வந்து மாஸ்டர் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த வண்டியில் பொசிஷனிங் எப்படி இருக்குன்னா, ரொம்ப ரிலாக்ஸ்டாக தான் உட்காந்துருக்கும், அப்ரைட்டாக தான் உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்குது. ஹேண்டில் பார் வந்து ரொம்ப வைடான ஹேண்டில் பார் இல்லை, ஜஸ்ட் ஒரு கம்யூட்டர் ரிஷ் ஹேண்டில் பார் தான். சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு 125 to 150 cc ரேஞ்சில் இருக்கிற ஐசி என்ஜின் மோட்டர் சைக்கிள்ஸ் ஓட்டினீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் வண்டியோட ஸ்டான்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் சீட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரோவான சீட்டில் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான சீட்டு, பட் ரொம்ப சூப்பர் கம்ஃபர்டபுள் நான் சொல்ல மாட்டேன். ஸோ அது இல்லாமல் இந்த வண்டியில் ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக் செட்டப் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் நைஸ். அது மட்டும் இல்லாமல் கிளைம்டாக 0 to 40 வந்து 2.7 செகண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வண்டி ஈஸியாக போகும். ஏன்னா நல்ல ஸ்மூத்தான ஆக்சலரேஷன், இன்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் இருக்குது இந்த 4.5 கிலோவாட் ஹவர் பேட்டரி பேக் மூலியமாக. இந்த வண்டி 0 to 80% வந்து 5.9 ஹவர்ஸில் ரெப்ளினேஷ் ஆகும்னு சொல்கிறாங்க, அதாவது சார்ஜ் பண்ணுறது. பீக் பவர் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா அக்ராஸ் தி ரேஞ்ச் வந்து 11 கிலோவாட் இந்த வண்டியில் இருக்குது. ஸோ இப்போ பார்க்குறீங்க 20% முடிஞ்சிருக்கு, 23 கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருக்கு. நாங்கள் ஃபுல்லாக வந்து நார்மல் மோடில் தான் ஓட்டுறோம். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 3 மோட் இருக்குது. ஈகோ, நார்மல் இருக்குது, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஸ்போர்ட் மோட் இருக்குது. ஸோ 3 மோட்ஸ்லேயும் வந்து வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஓகேவா? அப்புறம் இந்த வண்டியில் பில் குவாலிட்டி பற்றி சொல்லி ஆகணும். ரொம்ப நல்ல பில் குவாலிட்டி. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மிரர்ஸை வந்து நீங்கள் ட்விஸ்ட் பண்ணுறது, எந்த ஆங்கிள் நீங்கள் செட் பண்ணுறது வந்து சில மோட்டர் சைக்கிள்ஸில் வந்து கஷ்டமாக இருக்கும். இதில் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ப்ளஸ் அதோட ஸ்டர்டினஸும் நல்லாயிருக்கு. பட் டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்கலாம். பட் டிஸ்பிளேல வந்து லைக் ஒரு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான டிஸ்பிளேன்னு நான் சொல்லுவேன். அப்புறம் ரிவர்ஸ் அசிஸ்ட், இந்த மாதிரி மோசமான கண்டிஷன்ஸில், ரொம்ப டிராஃபிக் இருக்கிற கண்டிஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ரிவர்ஸ் அசிஸ்ட் போட்டு கொஞ்சம் பின்னாடி மூவ் பண்ணிட்டு அப்புறம் வந்து நீங்கள் வண்டியை மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபீச்சர்ஸ் படி கண்டிப்பாக நான் தம்ஸ் அப். இந்த ப்ரைஸ்க்கு வந்து கண்டிப்பாக வர்த் இட் நான் சொல்லுவேன். பட் இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த வண்டியை பற்றி நம்ம பேசி ஆகணும். ஏன்னா சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ரெகுலரான டெலிஸ்கோபிக் ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியலில் வந்து பார்த்திங்கன்னா ஷாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் வந்து டீசென்ட்டான சஸ்பென்ஷனுங்க. நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் மோட்டர் சைக்கிள் ஓட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஆகும்னு சொல்கிற அளவுக்குலாம் எதுவும் இல்லை. 25% முடிஞ்சது, 30 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓட்டியிருக்கோம். ஸ்டில் நார்மல் மோடில் தான் வந்து ரன் பண்ணுறோம். டாப் ஸ்பீட்லாம் டெஸ்ட் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா லைக் எக்ஸாக்ட் ரேஞ்ச், ரியல் வேர்ல்ட் கண்டிஷன்ஸ் ரேஞ்ச் தெரியணும் இல்லையா, அதனால் வந்து அதெல்லாம் நாங்கள் டெஸ்ட் பண்ணல. ஆக்சலரேஷன் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நல்ல ஸ்மூத்தான ஆக்சலரேஷன் இருக்குது, லீனியரான ஆக்சலரேஷன் இருக்குது. லைக் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸான ஆக்சலரேஷன் நான் சொல்லுவேன். மெயினாக வந்து ஸ்போர்ட் மோடில் நீங்கள் ஓட்டினீங்கன்னா, நார்மல் மோடில் நீங்கள் கம்ப்யூட்டர் ஓட்டினா எப்படி இருக்கும் அதை விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது ஒரு பாக்ஸ் ஸ்டாண்டர்ட் ஈவினால்.
அதே மாதிரி ஃபுட் பேக் பொசிஷனும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் உட்கார மாதிரி தான், ஓரளவுக்கு மிடில் சீட்லேருந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளி இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. பிரேக் அண்ட் கிளச் லீவர்ஸோட ஆக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைட்டாக இருக்குது. ஏன்னா ஓவரால் பில்ட் குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. திருப்பி நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன், ஏன்னா விச் இஸ் நைஸ். 70% 60 கிலோமீட்டர்ஸ் இந்த வண்டி கொடுத்துருக்கு, 78 கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருக்கு. 70%ல் நார்மல் மோடில் தான் இன்னும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா 85% வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வண்டி ஈகோ மோடுக்கு ஸ்விட்ச் ஆயிருங்க. இப்போ 88 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓட்டியிருக்கோம் சிங்கிள் சார்ஜில். ஸோ அதை வந்து நீங்கள் மாற்றவே முடியாது. ஏன்னா லைக் ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் வந்து நம்மளை தள்ளவேணாம் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்தராக நம்ம 0 வரைக்கும் ஓட்டி பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுதுன்ட்டு. ஸோ 90ல் வந்து பார்த்திங்கன்னா 90%ல் 95 கிலோமீட்டர்ஸ் வந்து கொடுத்துச்சு. ஸோ இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஈகோ மோடில் வண்டி ரன் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்விட்ச் பண்ண முடியாது. இதே மாதிரி ஸ்விட்ச் கியரோட லே அவுட்டு எல்லாமே வந்து இன்ட்யூட்டிவாக இருக்குது. அதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ 95%ல் வந்து 100 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ஓட்டியிருக்கோம். ஏன்னா நீங்கள் ஹைவேல ஓட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா லைக் ரொம்ப ஸ்டேபிளான பிளான்டடான ஃபீல் வந்து கிடைக்காது. இட்ஸ் குட். ஏன்னா பேட்டரியோட பொசிஷனிங் வந்து அண்டர்நீத் கொடுத்துருக்கறனால உங்களுக்கு நல்லாயிருக்கும். பட் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அதாவது ஐ ஸ்டில் மிஸ் ஒரு 125 150cc மோட்டர் சைக்கிளில் இன்னும் கொஞ்சம் ஃபன்னாக ஓட்டுற மாதிரி இருக்கும். மெயினாக ஏன்னா ஹைவேஸ்னால் உங்களுக்கு பெட்டரான ரேஞ்ச் வேணும். ஜஸ்ட் இப்போ இது கொடுக்குறது 100% வந்து பார்த்திங்கன்னா 106 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து கொடுத்துச்சு. ஸோ தேட்ஸ் இட். 106 கிலோமீட்டர்ஸுங்கிறது வந்து பெரிய ரேஞ்ச் நான் சொல்ல மாட்டேன். மெயினாக வந்து நீங்கள் ஹைவே டு ஹைவே ஓட்டுறீங்க, டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு 60-70 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் ஓட்டுறீங்கனாலே வந்து 100 கிலோமீட்டர் ரேஞ்சுங்கிறது வந்து பெரிய ரேஞ்ச் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா கிளைம்ட் வந்து பார்த்திங்கன்னா 252. ஏன்னா ஓலாவோட Gen 3 4 கிலோ வாட்டர் இருக்கிற வண்டியை பார்த்திங்கன்னா 120 to 130 ரேஞ்ச் கிடைக்கும். ஸோ இதுவும் அந்த மாதிரி தான் எதிர்பார்த்தேன். பட் அதை விட கம்மியாக தான் அது கிடச்சிருக்கு. பட் பீங் மோட்டர் சைக்கிள் இன்னும் கொஞ்சம் அதிகமான கர்வ் வெயிட் அதெல்லாம் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஸோ ரேஞ்ச் வந்து கண்டிப்பாக எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் தோணுச்சு. பட் ஓவராலாக இந்த ரேஞ்ச் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதோட ப்ரைஸ்க்கு, இதோட ஃபீச்சர்ஸ்க்கு, இதோட பில்ட் குவாலிட்டி எல்லாமே வந்து டீசெண்டாக இருக்குது. ஒரு ப்ராப்பரான 125 to 150cc மோட்டர் சைக்கிளோட ஃபீல் கொடுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 80 to 85% கண்டிப்பாக கொடுக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுவே ஒரு காம்ப்ளிமெண்ட் தான் என்னை பொறுத்த அளவுக்கு.